ஹாய் லேர்னர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் 6 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5 டெஸ்ட் வந்து பார்த்துருக்கோம். இது வந்துட்டு 6வது டெஸ்ட்டு. இது வந்துட்டு 7வது வகுப்பு இயல் 3வதுலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். மொத்தம் எவ்வளோ அப்படின்னா அதே 80 கொஷின் தான். 50 + 30 அந்த ரேஷியோவில் தான் வந்துட்டு கொஷின் வந்து எடுத்திருக்கேன். நியூ அதுக்கப்புறம் ஓல்டு 2மே தான் கவர் பண்ணி இதுலேயும் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு இந்த பாடலை பாடியவர். ஆப்ஷன் ஏ முன்றுரை அரையனார். 2வது கேள்வி, மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல்லென்று என்பது எவ்வகை பாடல்? இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் பி நாட்டுப்புற பாடல். 3வது கேள்வி, வணிகம் நடைபெறும் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பேட்டை. 4வது கேள்வி பொறுத்துக. புகவா, இடர் ஆழி, தாரணி, நிலன், பைங்கூழ். இதுக்கு வந்து புகவா அப்படின்னா அது வந்து உணவாக, இடர் ஆழி அப்படின்றது துன்பக்கடல், இடர்னா துன்பம், ஆழின்றது கடல், தாரணி அப்படின்றது உலகம், நிலன் அப்படின்னா நிலம், பைங்கூழுக்கு பசுமையான பயிர். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 5, 4, 3, 2, 1 இது ஆப்ஷன் சி. 5வது கேள்வி, முன்றுரை அரையனார் வாழ்ந்த காலம். ஆப்ஷன் சி 4ஆம் நூற்றாண்டு. 6வது கேள்வி, நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் தொகுத்தவர். ஆப்ஷன் டி கி.வா. ஜெகந்நாதன். 7வது கேள்வி, வேணுவனம் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ மூங்கில் காடு. 8வது கேள்வி, திருநெல்வேலியை பற்றிய கூற்றுகள். கூற்று 1 வந்து திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருக்காரு. 2வது கூற்று என்ன அப்படின்னா தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சேக்கிழார் வந்துட்டு அவரோட பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் சி 2மே வந்துட்டு சரியானது தான். திருஞான சம்பந்தர் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னும், சேக்கிழார் வந்து தன்பொருணை புனல் நாடு அப்படின்னும் அவங்க வந்து 2 பேரும் பாடியிருக்காங்க திருநெல்வேலியை பற்றி. 9வது கேள்வி, பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடித்த ஊர். ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர். 10வது கேள்வி, பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு அறியா பழங்குடி இவ்வடிகளை பாடியவர். ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். 11வது கேள்வி, தன்பொருணை நதி என்று அழைக்கப்படும் நதி. தன்பொருணை அப்படின்னா தாமிரபரணியை தான் தன்பொருணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி. 12வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வந்து முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்னுரை அப்படின்னு நற்றிணையிலையும், கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு அகநானூறுலையும் குறிப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் டி 2மே வந்து சரி, போத் 1 and 2. 13வது கேள்வி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். எது அப்படின்னா பாளையங்கோட்டை. 14 செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி புறநானூறில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நாம் சேர்த்து வைக்கிற செல்வம் வந்துட்டு பிறருக்கு கொடுத்து உதவணும், பிறருக்கு வந்து கொடுக்கணும், அதை தான் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க புறநானூறில். 15வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். ஆப்ஷன் பி நாதமுனி. 16 அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக பாடலை பாடியவர். ஆப்ஷன் ஏ பூதத்தாழ்வார்.
17 தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் டி நெல்லை மாவட்டம். 18வது கேள்வி வாடா என அணைத்து வாழ்விட்டால் அம்ம உனை இப்பாடல் வரிகளை பாடியவர்? ஆப்ஷன் சி சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர் தான் வாடா என அணைத்து வாழ்விட்டால் அம்மா உனை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. 19 இரு பொருள்களில் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருப்பது? ஆப்ஷன் ஏ ஏகதேச உருவக அணி. 20வது கேள்வி உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர்? ஆப்ஷன் பி பாரதியார். 21 தமிழ்நாட்டில் இருந்து வாழைத்தார்கள் ஏற்றுமதி செய்யப்படும் மாநிலங்களில் சரியானது? எந்தெந்த மாநிலத்திற்கு வாழைத்தார்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க? கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா, இந்த 2 ஸ்டேட்டுக்கு தான் தமிழ்நாட்டில் இருந்து வாழைத்தார்கள் வந்துட்டு ஏற்றுமதி செய்யப்படுது. 22வது கேள்வி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை பற்றி கூறியவர்? யார் அப்படின்னா ஆப்ஷன் சி திரிக்கூட ராசப்ப கவிராயர் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. எதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா குற்றால குறவஞ்சி அப்படின்றதுல தான் வந்து இவர் வந்து குற்றால மலை வளத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. குற்றால குறவஞ்சியில். ஸோ வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் அப்படின்ற மாதிரி குற்றால மலை வளத்தை வந்து சொல்லியிருப்பாரு. 23 வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று இத்திருக்குறளில் அமைந்துள்ள அணி? ஆப்ஷன் ஏ உவமை அணி. 24 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கண்ணதாசன் ரிலேட்டடா? இவரது இயற்பெயர் முத்தையா. கரெக்டு. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இதுவும் கரெக்டு. இவர் தமிழக அரசவை கவிஞராக விளங்கியவர். இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 25 கீழ்கண்டவற்றுள் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படும் நகரங்கள்? ஆப்ஷன் சி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இந்த 2 நகரத்தை தான் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 நகரங்களுக்கு இடையில தான் தாமிரபரணி நதி வந்துட்டு பாயுது. 26வது கேள்வி இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்னும் பாடலை பாடியவர்? இந்த பாடலை பாடினது யாரு அப்படின்னா ஆப்ஷன் டி முனைப்பாடியார். 27 தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது? எது பொருந்தாதது அப்படின்னா மழை பொழிவு வந்துட்டு பொருந்தாதது. ஏன்னா மழை பொழிவு யார் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா கண்ணதாசன் தான் மழை பொழிவை வந்துட்டு எழுதியிருப்பார். ஸோ இது வந்து இவர் எழுதின நூல் கிடையாது. ஸோ தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இயற்றிய நூல்கள் வந்துட்டு நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இது 3ம் இவர் எழுதின நூல். மழை பொழிவு வந்துட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார். 28வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க. நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம். இது கரெக்டு. மங்கையர்க்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் திருமங்கை நகர். இதுவும் கரெக்டு. வீரராகவர் பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். இதுவும் கரெக்டு. வீரராகவர் மனைவி மீனாட்சி பெயரில் அமைந்த ஊர் திருமங்கைபுரம். இது வந்துட்டு தப்பு. திருமங்கைபுரம் கிடையாது, மீனாட்சிபுரம் தான் இதுக்கான ஆன்சர்.
ஸோ வீரராகவர் மனைவி மீனாட்சி பெயரில் அமைந்த ஊர் என்ன அப்படின்னா மீனாட்சிபுரம். ஸோ ஆப்ஷன் டி. 29 முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு? ஆப்ஷன் ஏ 225 பாடல்கள். 30 குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள். அருளோசை, அறிக அறிவியல், தென்னிலம். டி வந்துட்டு ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி தான். அருளோசையும் அறிக அறிவியலும் குன்றக்குடி அடிகளார் இயற்றிய நடத்திய இதழ்கள். தென்னிலம் வந்துட்டு பெருஞ்சித்தனார் வருவார். 31 பொறுத்துக. நெற்பயிர், உழவியல், உபதேசம், குறிக்கோள், ஒப்புரவு நெறி. நெற்பயிர் அப்படின்னா பேடி, உழவியலுக்கு அக்ரானமி, உபதேசம் வந்துட்டு ப்ரீச்சிங், குறிக்கோள் வந்து அப்ஜெக்டிவ், ஒப்புரவு நெறி வந்துட்டு ரெசிப்ராசிட்டி. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3, 5, 4, 1, 2 ஆப்ஷன் சி. 32வது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. நுண்துளை தூங்கும் குற்றாலம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து சொல்லியிருக்காங்க. உற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருக்காங்க. கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே அப்படின்னு திரிகூடராசப்ப கவிராயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு, சியும் கரெக்டு. அதனால் மேற்கண்ட அனைத்தும். 33வது கேள்வி விருந்தோம்பல், வயலும் வாழ்வும், அறம் என்னும் கதிர், மலைப்பொழிவு, தன்னை அறிதல். இதில் வந்துட்டு நூலாசிரியர் தான் வந்துட்டு கொஷின். விருந்தோம்பல் வந்துட்டு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா முன்றுரை அரையனார் விருந்தோம்பல் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வயலும் வாழ்வும் யார் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா கீவா ஜெகநாதன் வந்துட்டு எழுதியிருப்பார். அறம் என்னும் கதிர் இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அறம் என்னும் கதிர் வந்துட்டு முனைப்பாடியார் இயற்றிய நூல் தான் அறம் என்னும் கதிர். மலைப்பொழிவு வந்துட்டு கண்ணதாசன், தன்னை அறிதல் வந்துட்டு சே பிருந்தா. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3, 5, 4, 2, 1 ஆப்ஷன் பி. 34வது கேள்வி தாமிரபரணியின் கிளை ஆறுகளில் பொருந்தாதது. ஆப்ஷன் பி நர்மதை, தபதி. ஏன்னா இது வந்துட்டு கிளை ஆறுகள் கிடையாது, இது வந்துட்டு ஒரு மெயின் ஆறு தான் ரெண்டுமே. அதே மாதிரி வேற என்ன வந்து இதில் விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளோட இதில் வந்து எல்லாமே வந்துட்டு கிழக்கு நோக்கி பாய்ந்து இங்கே வந்துட்டு வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கும். ஆனால் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எது அப்படின்னா இந்த நர்மதை, தபதி இந்த 2 நதிகள் தான். இது வந்துட்டு மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வந்துட்டு இந்த 2 நதிகளுமே வந்து கலக்கும். ஸோ மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எது அப்படின்னா அது வந்துட்டு நர்மதை, தபதி. இப்போ இங்கே கொஷின் என்ன அப்படின்னா தாமிரபரணியின் கிளை ஆறுகள். ஸோ கிளை ஆறுகள் என்ன அப்படின்னா ரிமைனிங் இருக்க 3 ஆப்ஷன் தான். பச்சையாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, சிற்றாறு, அதுக்கப்புறம் காரையாறு, சேர்வலாறு. இந்த 6 ஆறுகளுமே தாமிரபரணியோட கிளை ஆறுகள். 35 மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர். ஆப்ஷன் சி காயிதே மில்லத். 36 வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக பாடலை பாடியவர். ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார். 37 பொறுத்துக. ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி, காரைக்கால், திருவாரூர். இது வந்துட்டு 7th இந்த இயல் 3ல் வந்துட்டு புக் பேக்கில் இருக்குது. இந்த ஊர்கள் எல்லாமே இதில் ஒரு நிறைய ஊர் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஏற்காடு அப்படின்றது ஏழைகளின் ஊட்டி தான் ஏற்காடு. கொடைக்கானல் அப்படின்றது மலைகளின் இளவரசி கொடைக்கானல்.
ஊட்டி வந்துட்டு மலைகளின் அரசி. ஸோ இந்த அரசி, இளவரசி இது 2ம் பார்த்துக்கோங்க. கொடைக்கானல் அப்டின்னா இளவரசி, ஊட்டி அப்டின்னா அரசி. காரைக்கால் வந்துட்டு மாங்கனி திருவிழா, திருவாரூர் வந்துட்டு தேரழகு நகரம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்டின்னா 2, 5, 1, 3, 4 ஆப்ஷன் டி. 38வது கேள்வி. சே. பிருந்தா எழுதிய நூல்களில் பொருந்தாதது. வயலும் வாழ்வும் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ. வயலும் வாழ்வும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கீவா ஜெகநாதன் அவர்கள் தான் வந்துட்டு வயலும் வாழ்வும் எழுதியிருப்பாரு. ஸோ அப்போ சே. பிருந்தா இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா வீடு முழுக்க வானம், மழை பற்றிய பகிர்தல்கள், அதுக்கப்புறம் மகளுக்கு சொன்ன கதை. இந்த 3மே சே. பிருந்தா இயற்றிய நூல்கள். இந்த வயலும் வாழ்வும் மட்டும் கீவா ஜெகநாதன் இயற்றிய நூல். 39. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பற்றி குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர், ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி காமராசர், ஆப்ஷன் டி பெரியார். யார் வந்துட்டு காயிதே மில்லத்தை இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் தான் வந்துட்டு இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பார். 40வது கேள்வி. பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, பாய்மரக் கப்பல். இது வந்துட்டு இவர் இயற்றிய நூல் தான். நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு, இதுவும் இவர் இயற்றியது தான். மீசைக்கார பூனை பிரயாணம், இதுவும் பாவண்ணன் இயற்றிய நூல்கள் தான். ஸோ அப்போ பொருந்தாதது வந்துட்டு ஆப்ஷன் டி. விருந்தோம்பலும் அறம் என்னும் கதிரும் இவர் இயற்றிய நூல்கள் கிடையாது. விருந்தோம்பல் வந்துட்டு யார் இயற்றியிருப்பாங்க அப்படின்னா முன்றுரை அரையனார் தான் வந்துட்டு விருந்தோம்பலை இயற்றியிருப்பாரு. அதே மாதிரி அறம் என்னும் கதிரை யார் இயற்றியிருப்பாங்க அப்படின்னா முனைப்பாடியார் வந்துட்டு இயற்றியிருப்பாரு. ஸோ விருந்தோம்பல் வந்துட்டு இவர் முன்றுரை அரையனார், அறம் என்னும் கதிர் வந்துட்டு முனைப்பாடியார். 41. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்த பாடலுக்கு முதலாவதாக அமைவது. ஆப்ஷன் சி அந்தாதி. அந்தாதியில் தான் வந்துட்டு ஒரு பாடலோட அந்த கடைசி லெட்டரோ இல்லை அந்த அசையோ சொல்லோ அடுத்த வர பாடலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து வரும். அந்த மாதிரி வர்றது எது அப்படின்னா அந்தாதி. எதில் வந்து அந்தாதி வந்து வரும் அப்படின்னா சிற்றிலக்கிய வகை நூல்களில் வந்துட்டு இந்த அந்தாதி வந்துட்டு வரும். சிற்றிலக்கிய வகை நூல்களில் அந்தாதி வந்துட்டு பாடப்படுவோம். 42. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம். இது வந்துட்டு ஒரு புக் பேக் கொஷின். எந்த இடத்துல வந்து இவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னா பார்லிமெண்ட்டில், அதாவது நாடாளுமன்றத்தில் தான் இவர் வந்துட்டு தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேணும் அப்படின்ற கருத்தை வந்து பேசியிருந்திருப்பார். 43. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி மற்றும் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர்கள். ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் தான் ஃபர்ஸ்ட் திருவந்தாதி, அதுக்கப்புறம் செகண்ட் திருவந்தாதியை 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடியிருப்பாங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார். 44. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளவை. அந்த நகரங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் தான். இதில் கரெக்டாக எது எது பொருந்திருக்கு அப்படின்ற மாதிரி பின்னலாடை நகரம், தஞ்சாவூர், மலைக்கோட்டை நகரம், விருதுநகர், பூட்டு நகரம், முண்டந்துறை. ஆப்ஷன் டி வந்துட்டு எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி தான் எதுவுமே வந்துட்டு கரெக்டாக வந்து பொருந்தலை. ஸோ சரியாக பொருந்தியுள்ளது எதுவுமே கரெக்டாக வந்து பொருந்தலை. ஸோ ஆப்ஷன் டி. அப்போ பின்னலாடை நகரம் எது அப்படின்னா திருப்பூர். திருப்பூர் பின்னலாடை நகரம். மலைக்கோட்டை நகரம் எது அப்படின்னா மலைக்கோட்டை நகரம் வந்துட்டு இது திருச்சி. மலைக்கோட்டை நகரம் திருச்சி. பூட்டு நகரம் வந்துட்டு திண்டுக்கல். பூட்டு நகரம் திண்டுக்கல்.
அப்போ தஞ்சாவூர் எது அப்படின்னா நெற்களஞ்சியம் தான் தஞ்சாவூர். நெற்களஞ்சியம். விருதுநகர் எது அப்படின்னா காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊர் தான் விருதுநகர். முண்டந்துறை வந்துட்டு புலிகள் காப்பகம். ஸோ பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர், மலைக்கோட்டை நகரம் திருச்சி, பூட்டு நகரம் திண்டுக்கல், நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், கர்ம வீரர் பிறந்த ஊர் வந்து விருதுநகர், புலிகள் காப்பகம் வந்துட்டு முண்டந்துறை. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில நகரங்கள் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஈரோடு வந்து கொடுத்துருக்காங்க. மஞ்சள் நகரம்னு சொல்லி ஈரோடும், அதுக்கப்புறம் மதுரையும் கொடுத்துருக்காங்க. தூங்கா நகரம் வந்துட்டு எது அப்படின்னா மதுரை. அதுக்கப்புறம் சிவகாசியும் கொடுத்துருந்தாங்க. பட்டாசு நகரம் எது அப்படின்னா அது வந்து சிவகாசி. அதுக்கப்புறம் தெற்கு எல்லை வந்துட்டு கன்னியாகுமரி அப்படின்னும், இன்னும் வேற என்ன கொடுத்துருந்தாங்க? அதுக்கப்புறம் நம்மளோட தலைநகரம் சென்னை அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் எதுன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ற மாரி தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பொறுத்துகளையும் நம்ம வந்து பார்த்தோம். மலைகளின் அரசி, அப்புறம் ஏழைகளின் ஊட்டி அப்படின்ற கொஷின் பார்த்தோம். ஸோ அதோட கன்டினியூவேஷனா வந்துட்டு இந்த கொஷின். 45 காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலம். எந்த பீரியட்ல வந்து இவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1946ல இருந்து 1952 வரைக்கும் இவர் வந்துட்டு சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாரு. 46வது கேள்வி. திங்கள் நாள்விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே இவ்வரிகளை பாடியவர். ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் தான் திங்கள் நாள்விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு. 47 காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். ஆப்ஷன் ஏ சமுதாய வழிகாட்டி. 48 ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். தியானம் செய். ஆப்ஷன் சி. 49 வறுமையை போக்கக்கூடிய மருந்து டேஷ் என்று கூறுவது தமிழரோட மரபு. வறுமையை போக்கக்கூடிய மருந்து எது அப்படின்னு நம்மளோட தமிழர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா செல்வம். செல்வத்தை தான் வறுமையை போக்கக்கூடிய மருந்து அப்படின்னும், வறுமையை வந்துட்டு பிணி அப்படின்றோம். அந்த பிணியை போக்கக்கூடிய மருந்து தான் செல்வம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 50வது கேள்வி. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர், ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி காந்தியடிகள், ஆப்ஷன் டி பெரியார். ஆல்ரெடி பெரியார் வந்துட்டு ஒரு கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. யார் இது வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்துட்டு காயிதே மில்லத் வந்துட்டு வானில் கவி இருக்க இருளை வந்துட்டு நீக்கிறதுக்காக வந்த ஒரு ஒளிக்கதிர் தான் காயிதே மில்லத் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு நியூ புக்கு. இதுக்கப்புறம் பார்க்க போகிற அந்த 30 கொஷின் வந்துட்டு ஓல்டு புக்கு. ஊராத ஊற்றிலும் உட்புகுந்தேன் மணல் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் என்னும் பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி கவிமணி. இவர் தான் வந்துட்டு இந்த பாடலை வந்து பாடியிருப்பார். 52 பொறுத்துக. கடையெழு வள்ளல்கள் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா. காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி. இதில் வந்து காரி வந்து இரவலருக்கு குதிரைகள் வந்து கொடுத்துருப்பாரு. ஆய் வந்து வந்தவர்களுக்கு, அவரை தேடி வந்தவர்களுக்கு ஊர்கள் வழங்கியிருப்பாரு. அதியமான் வந்துட்டு அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்திருப்பாரு. நல்லி வந்து இல்லறத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து நல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓரி வந்துட்டு கூத்தருக்கு நாடு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 5 2 3 1 4. ரிமைனிங் இருக்க 2 பேர் யார் அப்படின்னா பாரி, அதுக்கப்புறம் பேகன்.
பாரியும் பேகன். இப்போ பாரி வந்துட்டு முல்லைக்கு தேர் கொடுத்துருப்பாரு. பேகன் வந்து மயிலுக்கு போர்வை வந்துட்டு கொடுத்துருப்பாரு. மயில் வந்து குளிரால நடுங்குது அப்படின்னு சொல்லி போர்வை வந்துட்டு கொடுத்துருப்பாரு. மயிலுக்கு போர்வை. ஸோ பாரி வந்து தேரு, பாரி, காரி வந்துட்டு குதிரைகள், வந்தவர்களுக்கு இது இரவலருக்கு குதிரைகள் கொடுத்துருக்காங்க. ஆய் வந்துட்டு வந்தவர்களுக்கு ஊர்கள். அதுக்கப்புறம் அதியமான் வந்துட்டு நெல்லிக்கனி, நல்லி வந்து இல்லறத்திற்கு தேவையான பொருட்கள், ஓரி வந்து கூத்தர்க்க நாடு, பேகன் வந்துட்டு மயிலுக்கு போர்வை. 53வது கேள்வி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர். ஆப்ஷன் டி பாரதிதாசன். 54 அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி கவிமணி, ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஸோ ஆப்ஷன் ஏ ஔவையார் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 55வது கேள்வி. ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி உயர்வு நவர்ச்சி அணி. 56 நடுக்கல் வணக்கம் குறித்து குறிப்பிடும் நூல். நடுக்கல் வணக்கம் குறித்து குறிப்பிடும் நூல் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். 57 வண்ணங்கள் பயன்படுத்தாமல் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவதனை எவ்வாறு அழைத்தனர். எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா புனையா ஓவியம் சொல்லியிருப்பாங்க. ஸோ புனையா ஓவியம் இப்போ எந்த பேரில் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னா மென்கோட்டு ஓவியம் அப்படின்ற மாதிரி நடைமுறையில் வந்து இப்போ வந்து நம்ம சொல்கிறோம். மென்கோட்டு ஓவியம் அப்படின்றது இது வந்துட்டு புனையா ஓவியம். ஸோ கோட்டோவியம் அப்படின்றது ஓவியத்தில் அந்த கோடுகள் மட்டுமே வந்துட்டு வரைகிறது கோட்டோவியம். சித்ராங்கதன் அப்படின்றது ஆண் ஓவியரை தான் சித்ராங்கதன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பெண் ஓவியரை சித்திரசேனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சித்ராங்கதன் அப்படின்னா ஓவியம் வரைகிறவங்கள ஆண்களை வந்துட்டு சித்ராங்கதன் அப்படின்னும் பெண்களை சித்திரசேனா அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. 58 மணநூல் என்று அழைக்கப்படும் நூல். இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. 59 இயற்கை வேளாண்மையோட மற்றொரு பெயர். அங்கக வேளாண்மை. இது எல்லாமே வேளாண்மைக்கு சொல்லக்கூடிய பெயர்கள் தான். உழவு அப்படின்னாலும் வேளாண்மை தான். விவசாயம் அப்படின்னாலும் வேளாண்மை செய்கிறது தான். கமம் அப்படின்னாலும் வேளாண்மை செய்கிறது தான். ஸோ இயற்கை வேளாண்மையை அங்கக வேளாண்மை அப்படின்னும் அழைப்பாங்க. 60 சடையப்ப வள்ளல் ஆதரித்த புலவர். ஸோ சடையப்ப வள்ளல் ஆதரித்த புலவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கம்பரை தான் வந்துட்டு ஆதரிச்சிருந்திருப்பாரு. இந்த கம்பர் கம்பர் இயற்றிய ராமாயணத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்துட்டு 10,589 பாடல்கள். இதில் ஒரு 1000 பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வந்துட்டு போற்றி பாடியிருக்காரு. ஒரு 1000 பாடல் முடிகிற ஒரு இதில் வந்துட்டு சடையப்ப வள்ளல் குறித்த ஒரு பாடலை வந்துட்டு கம்பர் வந்து பாடியிருக்காரு. 61 முதலாம் மகேந்திரவர்மன் உரை எழுதிய ஓவிய நூல். எது அப்படின்னா தட்சிண சித்திரம். இந்த ஓவியத்துக்கு தான் முதலாம் மகேந்திரவர்மன் வந்துட்டு உரை எழுதியிருக்காரு. ஸோ தட்சிணமேரு அப்படின்றது தட்சிணமேரு தஞ்சை பெரிய கோயிலை தான் தட்சிணமேரு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதுக்கப்புறம் சித்திரக்கார புலி அப்படின்றது இவரோட சிறப்பு பெயர். முதலாம் மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர் தான் சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் அப்படின்ற மாதிரி நிறைய நேம் வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மனை பட்டப்பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தசதாளம் அப்படின்றது இது வந்துட்டு ஒரு அளவு ஓவியம் வரைவாங்கள்ல, ஓவியம் வரைகிறதுக்கு இந்த அளவு முறையை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க.
இத தவிர்த்து இன்னும் ஒரு 2, 3 அளவும் வந்துட்டு குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 62 சீவக சிந்தாமணியை இயற்றியவர். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் வந்துட்டு ஆப்ஷன் சி திருத்தக்கதேவர். சித்தலை சாத்தனார் வந்துட்டு மணிமேகலையை இயற்றியிருப்பாரு. தோலாமொழி தேவர் வந்துட்டு சூளாமணியை இயற்றியிருப்பாரு. சூளாமணிய அதாவது ஐஞ்சிறுகாப்பியத்துல வரக்கூடிய சூளாமணிய தோலாமொழி தேவர் இயற்றியிருப்பாரு. நாதகுத்தனார் வந்துட்டு குண்டலகேசியை இயற்றியிருப்பாரு. குண்டலகேசி. 63 பாரதிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது. எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ குறிஞ்சித்திட்டு, ஆப்ஷன் பி தமிழியக்கம், ஆப்ஷன் சி சேரத்தாண்டவம், ஆப்ஷன் டி பாஞ்சாலி சபதம். ஸோ ஆப்ஷன் டி. இது பாஞ்சாலி சபதம் வந்துட்டு பாரதிதாசன் இயற்றியிருக்க மாட்டாரு. பாரதியார் தான் வந்துட்டு இயற்றியிருப்பார். ஸோ ரிமைனிங் இருக்க குறிஞ்சித்திட்டு, தமிழியக்கம், சேரத்தாண்டவம் இது எல்லாமே பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் தான். 64 ஏறு தழுவுதல் என்னும் வீர விளையாட்டு எந்த நிலத்தில் நடைபெற்றது? ஸோ ஏறு தழுவுதல் அப்படின்னா மாடு பிடிக்கிற விளையாட்டு தான். மாடுகள் வந்துட்டு ஆடு மாடுகள் எங்கே அப்படின்னா முல்லை நிலத்தில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு முல்லை நிலத்தில் தான் ஏறு தழுவுதல் வந்துட்டு இந்த விழா நடைபெறும் விளையாட்டு. 65 சங்க காலத்தில் ஓவியங்களை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து. சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 66 பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல். எது அப்படின்னா ஆப்ஷன் பி பல்லு. 67 ஈற்றுப்போலிகளில் தவறானது. இது வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இடன், திறன், கொம்பர் இது 3மே வந்துட்டு ஈற்றுப்போலிகள். இதில் இலை வந்துட்டு வராது. ஸோ அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி இலை. 68 நா. பிச்சமூர்த்தியின் இயற்பெயர். ஆப்ஷன் ஏ வேங்கட மகாலிங்கம், ஆப்ஷன் பி துரைராசு, ஆப்ஷன் சி முத்தையா, ஆப்ஷன் டி ராசகோபாலன். ஸோ நா. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட மகாலிங்கம். முத்தையா வந்துட்டு யாரோட இயற்பெயர் அப்படின்னா கண்ணதாசனோட இயற்பெயர் தான் முத்தையா. துரைராசு யாரோட இயற்பெயர் அப்படின்னா முடியரசன். ராசகோபாலன் வந்துட்டு சுரதா வந்துட்டு ராசகோபாலனோட இயற்பெயர். 69 கனகம் என்பதன் பொருள். கனகம் அப்படின்னா பொன். ஆப்ஷன் பி. 70வது கேள்வி முதலாம் மகேந்திரவர்மன் தமிழகத்தை ஆண்ட காலம். 3ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 6ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி 7ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி 2ஆம் நூற்றாண்டு. முதலாம் மகேந்திரவர்மன் தமிழகத்தை ஆண்ட காலம் ஆப்ஷன் சி 7ஆம் நூற்றாண்டு. 71 தமிழர்களின் தற்காப்பு கலை விளையாட்டுகளில் ஒன்றாக வளர்ந்து வருவது. புலியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம். ஸோ தமிழர்களோட தற்காப்பு கலையாக வளர்ந்து வர்றது ஆப்ஷன் டி சிலம்பாட்டம். 72 மேழி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை என்னும் பாடல் வரிகளை பாடியவர். ஆப்ஷன் ஏ கம்பர். 73 பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர். 73க்கு ஆப்ஷன் ஏ நா. பிச்சமூர்த்தி. அவர் இயற்றிய நூல்களில் தான் கவிதை மரபு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து அடைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாரதி தான் கவிதை மரபில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. பாரதிக்கு அப்புறம் யாரு அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். 74 கம்பர் வாழ்ந்த காலம். ஆப்ஷன் ஏ 10ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 12ஆம் நூற்றாண்டு,
ஆப்ஷன் சி 9ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி 13ஆம் நூற்றாண்டு. ஸோ கம்பர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 12ஆம் நூற்றாண்டு. 75 புன்செய் நிலத்தில் விளையும் பயிர்களில் தவறானது. கரும்பு, கம்பு, சாமை, வரகு. ஸோ ஆப்ஷன் ஏ கரும்பு. கரும்பு வந்துட்டு நன்செய் நிலத்தில் விளையக்கூடிய ஒரு பயிர். அது என்ன நன்செய் புன்செய் அப்படின்றது? நன்செய் அப்படின்றது தண்ணீர் வந்துட்டு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலம் தான் வந்துட்டு நன்செய் அப்படின்னும். புன்செய் அப்படின்றது இந்த வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்துட்டு புன்செய். இது வந்துட்டு மழையை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நிலம் வந்துட்டு புன்செய். ஸோ அப்போ புன்செய் நிலத்தில் விளையக்கூடிய பயிர்கள் வந்துட்டு இந்த திணை வகைகள் எல்லாமே வந்துட்டு புன்செய் நிலத்தில் வந்து விளையும். கம்பு, வரகு, சாமை, அப்புறம் கேழ்வரகு, இது எல்லாமே வந்துட்டு புன்செய் நிலத்தில் விளையக்கூடிய பயிர்கள். 76 ஓவியச் செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்கொடி மடமையாக இருந்தனள் என குறிப்பிடும் நூல். எதில் வந்துட்டு குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரத்தில் தான் அந்த மாதவி வந்துட்டு குறிப்பிடுவாங்க. ஸோ ஓவியச் செந்நூல் உரை நூற்கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்கொடி மடமையாக இருந்தனள் என்று குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம். 77 வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சி கோவை. 78 காப்பு என்பதன் பொருள். காப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி காத்தல். வேற்றுமை உருபுகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? வேற்றுமை உருபுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா வேற்றுமை உருபுகள் வந்துட்டு மொத்தம் 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை உருபு, அப்புறம் ஏழாம் வேற்றுமை உருபு, எட்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு மொத்தம் 8 வகைப்படும். இதில் முதல் வேற்றுமை உருபுக்கு என்ன வந்து வரும் அப்படின்னா உருபு வந்துட்டு கிடையாது. அதே மாதிரி எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு வந்துட்டு கிடையாது. அப்போ முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருபு வந்துட்டு கிடையாது. இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன உருபு வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமைக்கு வந்துட்டு ஐ, மூன்றாம் வேற்றுமைக்கு வந்துட்டு ஆள் வரும், அதுக்கப்புறம் உடன், இதெல்லாம் வந்துட்டு மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு வந்துட்டு கு, ஐந்தாம் வேற்றுமைக்கு இல், இன், இது வந்துட்டு ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமைக்கு வந்து அது, ஏழாம் வேற்றுமைக்கு கண், அதுக்கப்புறம் மேல், அப்புறம் உள், இது எல்லாம் வந்துட்டு ஏழாம் வேற்றுமை. எட்டாவது வேற்றுமைக்கு வந்துட்டு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் 8க்கும் கிடையாது. ரெண்டாவதுக்கு வந்துட்டு ஐ அப்படின்றதும், மூணுக்கு வந்துட்டு என்ன உருவுன்னா ஆள், உடன் அப்படின்ற உருவும், நான்காவதுக்கு வந்து கு அப்படின்ற உருவும், ஐந்தாவதுக்கு இல், இன் அப்படின்ற உருவும், ஆறாவதுக்கு அது அப்படின்ற உருவும், 7க்கு வந்துட்டு கண் அப்படின்ற உருவும் வந்துட்டு இருக்கு. 80வது கேள்வி போலிகள் எத்தனை வகைப்படும்? போலிகள் வந்துட்டு மொத்தம் 3 வகைப்படும். முதற்போலி, அதுக்கப்புறம் இடைப்போலி, அதுக்கப்புறம் கடைப்போலி, அதாவது இறுதிப்போலி அப்படின்னு சொல்லி 3 சொல்லுவாங்க. இதில் இந்த 3 தவிர்த்து வேறு என்ன போலி இருக்குது அப்படின்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு போலி வந்து இருக்குது. இந்த முற்றுப்போலியை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போது ஒரு ஒரு இது எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது முதற்போலி, நடுவில் இருக்க லெட்டர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு இடைப்போலி, கடைசியாக இருக்கிறது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு இறுதிப்போலி அப்படின்னு சொல்லுவோமா. ஆனால் முற்றுப்போலி அப்படின்றது இப்போ ஒரு 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 லெட்டர், ஒரு வேர்டு வந்து இருக்குது அப்படின்னா அது மொத்தமாகவே மாறும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 அப்படின்னு இருக்கா, இது வந்துட்டு மொத்தமாகவே 5 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும்.
ஸோ இந்த மாரி ஆகுறது தான் முற்றுப்புள்ளி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதில வந்து மொத்தம் பார்த்தது வந்து மொத்தம் 80 கொஸ்டின் பார்த்தோம். அதில 50 கொஸ்டின் வந்துட்டு நியூ புக்ல இருந்தும், ரிமைனிங் இருக்க 30 கொஸ்டின் வந்து ஓல்டு புக்ல இருந்தும் தான் பார்த்தோம். இதோட கன்டினியூவேஷன் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்க்கலாம். டெஸ்ட் 6 வந்து டெஸ்ட் 7 வந்து அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.